Welcome back to my channel English Tales Hub. In this channel, you learn English in simple and enjoyable way. We learn new vocabulary through short moral stories, practice pronunciation using shadow reading, and improve your English speaking fluency step by step. If you want to speak English clearly and naturally, this channel is for you. Listen, repeat, and learn with me. Let's begin today's lesson with a short moral story. The Broken Pencil. Ria loved drawings, but her drawings were not perfect. ரியாக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவ ஓவியங்கள் சிறப்பாக இருக்கவில்லை. One day she got upset and threw her pencil away. ஒரு நாள் அவள் மனம் வருந்தி தனது பென்சிலை தூக்கி எறிந்தாள். Her teacher picked it up and said, அவளோட டீச்சர் வந்து அந்த பென்சிலை எடுத்துட்டு சொன்னார், even if a pencil breaks, we sharpen it and use it again. ஒரு பென்சில் உடைந்தாலும் அதை மீண்டும் ஷார்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். Every time we sharpen it, it becomes better. ஒவ்வொரு முறையும் அதை ஷார்பன் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஆகும். ரியா ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் ட்ராயிங் எவ்ரி டே. அவ தினமும் ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாள். ஸ்லோலி ஹர் ட்ராயிங்ஸ் பிகேம் பியூட்டிஃபுல். மெல்ல மெல்ல அவளோட ட்ராயிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகானது. ஆஃப்டர் அ ஃபியூ மந்த்ஸ் ஷி ஒன் அ ட்ராயிங் காம்படிஷன். சில மாதங்களுக்கு பிறகு அவ ஒரு டிராயிங் காம்படிஷன்ல வெற்றி பெற்றாள். இந்த கதையிலேருந்து என்ன கத்துட்டீங்க? மாரல். ரீட் இட் அலாங் வித் மீ. ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர். பயிற்சி பண்ணிண்டே இருந்தா திறமை வளரும். நவ் இட்ஸ் vocabulary டைம். லவுட். லவுட்னா விரும்பினேன். ஐ லவ்ட் மை ஸ்கூல். அப்செட். அப்செட்னா கவலை, மனம் வருந்துறது. ஹீ இஸ் அப்செட் டுடே. த்ரூனா எரியறது. த்ரூ வந்து த்ரோவோட பாஸ்ட் டென்ஸ். எரிந்தான். த்ரூ எரிந்தான். த பாய் த்ரூ த பால். பிக்ட்னா எடுக்கிறது, பறிக்கிறது. பிக்ட். ஷீ பிக்ட் அ ஃப்ளவர். பிரேக்ஸ்னா உடைகிறது. கிளாஸ் பிரேக்ஸ் ஈஸி. Learning English is not hard when you practice daily. எளிய முறையில் இங்கிலீஷ் கற்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Practice makes you stronger. Bye friends. Have a nice day.